ஹலோ காய்ஸ், வெல்கம் டு திஸ் கல் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஐடி எட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கன் மேக்ஸில் ஒரு 71 லெவலில் ஒரு தரமான அக்கௌண்ட்டே எட்டு வந்திருக்கோம். யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டு லைக்கை போட்டு பெல் பட்டனையும் ஆளில் போட்டு விட்ருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் போடுறவங்களுக்கு வந்து நீங்கள் மேல் போடுற வீடியோவில் வந்து நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். என்னடா ஸ்கல்லி நியூ இயருக்கு வீடியோ போடாமல் இப்போ வந்து வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நியூ இயருக்கு வந்து கொஞ்சம் வெளில போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பசங்களோட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தோம். நான் லைவ் போட்டோம். வாங்க இந்த அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைலுக்கு போகலாம். ப்ரொஃபைல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 71வது லெவலு 33K லைக்கு, அதாவது லெவலுக்கு ஏற்ற லைக்குங்க, தரமாகவே இருக்குது ப்ரொஃபைலு, நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கன் மேக்ஸ் அதையும் நம்ம ப்ரொஃபைலில் வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்ட் கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஹெட் கலெக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஹெட் கலெக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 140 கிட்டே இருக்குது. அப்படி சொல்கிறது ஒரு மெயினான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 கன் மேக்ஸில் ஒரு தரமான கலெக்ஷன் வச்சுக்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ் பெயிண்ட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 37 இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஹேரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் பெயிண்ட் வைக்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இன்குபேட்டர் தேர்ட் காஸ்டியூம் இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் அந்த லோகேஷ் கேமரோட ரைவலு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு தொப்பி இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஏதோ ஜடையெல்லாம் வச்சு நல்லாவே இருக்குது, ஏதோ லைட்லாம் எரியுதுங்க அதில், அதுவுமே பார்க்க நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ட்ராப்பு, அதாவது பூயாப்பா ஸ்ட்ராப் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதோட ஹேர் ஸ்டைலு ஒன் சைட் பாக்ஸ் மாதிரி. இது வந்து காதில் ஹெட்செட் போட்ட ஃபீலில் ஒரு தலை, அது நல்லாயிருக்கு. இது வந்து பிளாக் கொண்டைக்கு வந்து கொஞ்சம் பட்டு டிங்கரிங் பார்த்த மாதிரி இருக்குது. அப்புறம் இது ஒரு மண்டை, இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு தொப்பி, பீச் வாலிபால் விளாட்ற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த தொப்பி, கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வால்ட் கலெக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த ரவுடி பண்டலோட தலை, இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. மாஸ்க் கலெக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாஸ்க்குமே நிறையாவே இருக்குது. பேண்டிட் பண்டலோட தலை, ஜோக்கர் தலை, அதுக்கப்புறம் மாஸ்க்கே ஒரு 2-3 இருக்குது. நான் மெயினான ஐட்டம்ஸ் மட்டும்தான் ஷோ பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இது ஒரு மாஸ்க்கு, அப்புறம் இந்த கையிலலாம் தீப்பத்தி தெரியும் இல்லையா, அந்த எலும்பு கூட அவன்லாம் இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லோகேஷ் கேமர் ரைவலு அதுவுமே இருக்குது, அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சட்டை கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். சட்டையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஏஞ்சல் சட்டை மாதிரி, அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. ரெக்கையெல்லாம் வச்சு இதுவுமே பார்க்க ப்ளூ கலர் அங்கே இங்கே நல்லாவே இருக்குது. இதுக்கப்புறம் இது ஒரு ரெட் கலர், இது நான் இந்த சட்டையை வந்து பார்த்ததில் அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஒரு ரிச்சான லுக் கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு லோகேஷ் கேமரோட ரைவல், அதாவது ரெட் கலரு, இதுவும் இந்த ஒரு டிஷர்ட்டுமே பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் இந்த ஹீரோயிக் சட்டையுமே பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ராக்கர சார் அவர் போட்டு விளாட்ற ஒரு சட்டை, அதுவுமே நல்லா இருக்குது. ரவுடி பண்டிலு பார்த்துக்கோங்க, நிறைய பேர்த்தோட ஒரு ஃபேவரட் பண்டிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு பண்டில் மேஜிக் கியூப்பில் ஃப்ரீயாக விட்டாங்க, ஒரு பாண்டுக்கே போட்டு விளாட்ற பேண்ட்டோடு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் ஆஃப் டிஷர்ட்டு, அப்புறம் ஒயிட் டிஷர்ட்டு, ட்ராப் பூயா பாட்ஸு, இதையும் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் அங்கே இங்கே சைன் போகும், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு பண்டில், இதுதான் அந்த குடுமி, அதாவது ஜடப்பின்னி வச்ச பண்டில், அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் மேக்ஸ் எழுதின ஒரு பண்டில், இதுவுமே பார்க்க நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நெஞ்சிலெல்லாம் தீயரியும், அப்புறம் மண்டையிலையும் தீயரியும். இந்த மண்டையில் தீயரி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இந்த ஐடியில் அவைலபிள். இதுக்கப்புறம் அந்த காதில் வந்து ஹெட்செட் போட்டிருப்பான், அப்புறம் வந்து கையிலுமே ஹெட்செட் போட்டிருப்பான். கையில் வந்து என்ன கேட்குன்னு தெரியல, ஆனால் எக்கோ மாதிரி கையிலலாம் ஹெட்செட் போட்டிருக்கான், என்ன கதைன்னு தெரியல, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு எல்லோ கலரில் ஒரு பண்டில், இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு மஞ்சள் கோல்டன் கலரில் ஒரு பண்டில், இது வந்து பார்க்க நல்லாவே இருக்குது, நீங்களும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிடிஎஸ்ஸில் விட்ட ஒரு பண்டில், பிடிஎஸ் கையிலலாம் இப்படி வந்து என்ன சொல்கிறது, கையிலலாம் இப்படி டேட்டு குத்தி பண்ணலான்னு தெரியல, ப்ளூ கலர் இருக்குது. அப்புறம் ஒரு பிங்க் கலர் பண்டில், இது பாருங்கள், இது வந்து நிறைய பேர்த்து கவர்லாம் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க இந்த பண்டில். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு பண்டில், இதுவுமே பார்க்க ஒரு டீசெண்டான லுக்கு, ஒரு நல்லாவே இருக்குங்க, இந்த பண்டிலுமே பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டாக்டர் பண்டிலுக்கு ஒரு மாதிரி கிட்டோ இருக்கிற மாதிரி ஒரு பண்டில். அப்புறம் இது ஒரு கண்ணுலெல்லாம் வந்து தீ போகிற மாதிரி இருக்குது, இந்த பண்டிலுமே பார்க்க நல்லா இருக்குது. அந்த சட்டை வந்து பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்துட்டு இதுவுமே ஒரு டெவில் கிங்கா அந்த மாதிரி ஒரு பண்டில், அதை எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல பண்டிலுங்க, நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பண்டில், இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐடியில் குறை சொல்கிறவங்களாம் இது இருக்காதுங்க. ஒரு 2 கன் மேக்ஸில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தரமான அக்கௌண்ட்னே சொல்லலாம், எப்படி இருக்கும் அக்கௌண்ட்டு. இது ஒரு சாக் பை தைச்சு போட்ட மாதிரி ஒரு பண்டில், அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ப்ளூ கலர் ஒரு பண்டில், இதுவுமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து நிறையாவே இருக்குது, நான் வந்து மெயினான ஐட்டம்ஸ் மட்டும் ஷோ பண்ணுறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தலையில் வந்து புலியாக சிங்கமாக எதையோ கவுத்தி வச்சுருக்கான், அதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து காட்டுவாசி, அதாவது குளிர்காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பண்டில் நினைக்கிறேன், இதையும் வந்து பார்த்துக்கோங்க. தாடிலாம் வச்சுருக்கான், லவ் ஃபீல்டர் போல், அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீரோயிக் சட்டை நிறையவே இருக்குது. அப்புறம் வந்துட்டு இது என்ன பண்டில், ராமர் பண்டிலா, இது ராமர் பண்டிலா என்னன்னு தெரில, ஆனால் வில்லு வச்சுருக்கனாலே நான் ராமர்னு சொல்லிட்டேன், நீங்கள் வந்து என்ன பண்டில்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் பண்டில் மாதிரி. இப்போ இது ஒரு பேய் மூஞ்சி பண்டில், இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பம்கின் மண்டையெல்லாம் இருக்கிறான், அதாவது பம்கின் மண்டையை எதுவும் தலையில் கத்தி விட்டாட்டியிருக்கானுங்க, என்ன கதைன்னு தெரில, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வால்ட் கலெக்ஷன் இவ்வளோ தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நார்மலான ஐட்டம்ஸ் தான் இருக்குது, அதை வந்து நான் இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு ஷர்ட்டு, இதுவுமே பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, அதனால தான் ஷோ பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஃபுல் செட் பண்டலுக்கு போயிடலாம். ப்ளூ கலரில் இதுவுமே நல்லாயிருக்கு, இது ஒரு பிளாக் கலர், இது நல்லாயிருக்கு. எமௌண்ட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் ஆடுவான், டொயின் 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 டொயின்னு போயிட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு நாய் டான்ஸுங்க, நாய் டான்ஸு இருக்குது, நாய் டான்ஸு. அது வந்து என்ன நாயின்னு தெரியல, அது வந்து நாய் டான்ஸு. அது வந்து பார்க்க நல்லாவே இருக்குது. துப்பாக்கிலாம் சுடுறாங்க, நாயும் துப்பாக்கியில் சுடுது, கதையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமைட் மேக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு M10 ஆல்சோ மேக்ஸு. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா M10 மேக்ஸ் அக்கௌண்ட் வந்து பிடிச்சிருக்கும். இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா M10 மேக்ஸ் ஆல்சோ வந்து அவுட்ஃபிட் ஆல்சோ பக்காவாக இருக்குது. இந்த அக்கௌண்ட்டை பாருங்கள். அப்புறம் வந்து மணியஸ்ட் பண்டில், மணியஸ்ட் எமௌண்ட்டு, ஹார்டின் எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கார்பியன் எமௌண்ட்டு கையில் வந்துட்டு ஏதோ வரும், அது வந்து பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு நாய் இன்வைட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த கலெக்ஷன் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு 15 தடவை இன்வைட் பண்ணிட்டாங்க. ஐயோ சாமி, அவங்க கூட வந்துட்டு நான் வந்து அக்கப்போரே பண்ணிட்டேங்க. ஏதோ ரேமன் லைவ்னு இருக்கான். நான் டூ நாட் டிஸ்டர்ப்லையும் போட்டேன், இன்வைட் பண்ணிட்டே இருக்கான், அடிச்சு நான் ஊற்றுறான் இன்வைட்டாக. இப்போ பாருங்கள் மறுபடியும் வரும் பாருங்க, வந்துட்டான். ஸ்பைடர்மேன் எமௌண்ட் போடையில கரெக்டாக வந்துட்டான். சரி டூ நாட் டிஸ்டர்ப் தான் போடல அப்படின்னு பார்த்தா அதையும் போட்டு தான் வச்சுருக்கேன், ஆனாலும் இன்வைட் வருது. வெறுப்பாக ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எமௌண்ட் பார்த்தீங்கன்னா சறுக்கிற எமௌண்ட்டு, ஏதாவது பனி இருக்காது ஆனால் சறுக்கும் என் தலைவன், அப்படி தான் சறுக்கும். அப்புறம் சாபூத்திரி எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டு கச்சேரிலாம் வைக்கிறான், பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து தனியாக தான் பாட்டு கச்சேரி வைக்கிறான், பின்னாடி லைட்டு கீட்டெலாம் வருது. அதுக்கப்புறம் அனிமேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு அனிமேஷனு, மறுபடியும் ஷோ பண்ணுற அந்த நாய் அதுக்குள்ளே இன்வைட் பண்ணிடுச்சு. இந்த அனிமேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க பக்காவாக டீசெண்டாகவே இருக்குது. என் கன் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா M4 இன்குபேட்டரு, அப்புறம் வந்துட்டு AK வந்து ட்ராகன் AK, M14க்கு 2 லெஜெண்டரி ஸ்கின்னு, இது ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னு, இது ஒரு ஸ்கல் மூஞ்சிலாம் போட்ட மாதிரி ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னு, ஸ்கேருக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரோஸ் ஆல்சோ ஒரு லெஜெண்டரி ஸ்கின் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபேமஸ்க்கு தாங்க ஒரு 4 லெஜெண்டரி ஸ்கின் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம் வாங்க. க்ரோஸாகவே வச்சுக்கிட்டு எதுக்கு நிற்கிறேன்னு தெரியல. ஃபேமஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது. இந்த 4மே பார்க்க பக்கா இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாமைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸு, இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. A94 வந்துட்டு 2 லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது, இதையும் பார்த்துக்கோங்க. இன்சைட் போ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு லெஜெண்டரி ஸ்கின், இதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பேரஃபல் ஆல்சோ ஒரு இன்குபேட்டர் பேரஃபல் இருக்குது. இந்த பேரஃபல் சூப்பராகவே அடிக்கும். அப்புறம் கிங்ஃபிஷருக்கும் லெஜெண்டரி ஸ்கின்னு, அப்புறம் வந்து G36 இருக்காங்க, அதுக்கும் லெஜெண்டரி ஸ்கின்னு. உட்பேக்கருக்கும் 2 லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது. இந்த ஸ்கின் வந்து எனக்கு பிடிக்கும். இந்த ஸ்கின் இருக்க பிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். AC8க்கு வந்து டாப்பு, அதுக்கப்புறம் வந்து தேர்டுன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே பார்க்க பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் மிஷின் கன் ஆல்சோ ஸ்கின்னு. M60க்கு ஒரு 2 ரேட் ஆஃப் ஃபயர் வச்ச ஒரு ஸ்கின்னு, இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. இங்கே மிஷின் கனுக்கு ஒரு பிங்க் கலர் ஸ்கின்னு. அப்புறம் வந்துட்டு ஆர்ட் ஆஃப் ஃபயர் UMP இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் UMP, இதுவுமே ஆல்சோ அவைலபிள். MP5 பார்த்துக்கிட்டிங்கன்னா 4வது லெவலு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா MP40 ஆல்சோ, எல்லோ போக்கர் ஆல்சோ அவைலபிள், ரெட் போக்கர் ஆல்சோ அவைலபிள், அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தாம்சன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 லெஜெண்டரி ஸ்கின் இருக்கும்னு நினைக்கிறேன், 3 லெஜெண்டரி ஸ்கின்னே இருக்குது, 3ஐயும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெக்டருக்கும் ஸ்கின் இருக்குது. பைசனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது, அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா M10 ஆல்சோ மேக்ஸு, ஒரு லைட்னிங் அதெல்லாம் வர மாதிரி ஒரு M10, இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா M10 ஆல்சோ மேக்ஸு, அது எதுக்கு நான் மறுபடியும் போடுறேன்னு இல்லையா, சரி மடிச்சு விட்ருங்க அத்தா, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜ் பூஸ்டருக்கு லெஜெண்டரி ஸ்கின் வச்சுருக்காரு, ரெட் கலரில் தரமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்கின்னு, இதையும் வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸ் 7க்கு. ஏடோலையும் பார்த்திங்கன்னா எல்லா இன்குபேட்டரும் எடுத்து போட்டு வச்சுருக்காரு மனுஷன், என்னன்னு தெரில. டாப்பு, தேர்டு, ஃபோர்த்து, டாப்பு, செகண்டு, தேர்டுன்னு நினைக்கிறேன். டாப்பு, செகண்டு, லாஸ்ட்டு, டாப்பு செகண்ட் லாஸ்ட் இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த பச்சை கலர் வந்து செகண்டு, இப்போ தான் ஞாபகம் வருது. கார் ரெண்டுட்டுக்கலாம் லெஜெண்டரி ஸ்கின் இருக்குதுங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு தரமான கொண்டா எனக்கு தெரியுது. ஒரு நல்ல ஸ்கின் வச்சு இந்த ஐடி வந்து இருக்குது. ஃபிஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு விட்ட ஃபிஸ்ட்டு, இதுவுமே பார்க்க நல்லாயிருக்கு. கிரானைட் ஒரு 27 கிரானைட் இருக்குது, ஒரு 2-3 கிரானைட் மட்டும் நான் போட்டு காட்டுறேன், அது பார்த்துக்கோங்க. க்ளோவால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12 க்ளோவால் இருக்குது, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் டீசெண்டான க்ளோவால்ஸ் தான், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கேலரி பார்த்துக்கோங்க, ஒரு 2 மேக்ஸில் ஒரு 4 ஈவோகனில் இன்குபேட்டர் டாப்ஸ் வச்சு ஒரு நல்ல ஐடி. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவோட எண்டிங் வந்துட்டோம். இந்த ஐடியா இருக்காது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் போட்டு விடுங்க, பிடிக்கலனாலும் கமெண்ட் போடுங்க. கமெண்ட் எதுக்கு இருக்குது, உங்களுக்காண்டி தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து யாருமே எட்டி கூட பார்க்க மாட்டேறீங்க, அதுதான் நம்மளுக்கு வந்து மனம் வந்து வருத்தமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது தப்பாக பேசியிருந்ததுன்னா என்னன்னு சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் கட் பண்ணிக்கலாம். ஓகே, அன்டில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் யாராவது தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பை கைஸ்.